நான் இப்போ செய்ய போகிறது அவியல். இந்த அவியல் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு கட்டிங் வச்சுருக்கேன். கேரட், ஒரு முருங்கைக்காய், ஒரு வாழைக்காயை தோல் சீவிட்டு அந்த ஸ்லைசஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 4 கொத்தவரங்காவை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். பூசணி பத்தையை கட் பண்ணி வச்சுருக்கேன். பாதி புடலங்காய் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு அவரைக்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் பாதி மாங்காயை நான் இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். முதல்ல இதெல்லாம் நம்ம கட்டிங் ரெடி பண்ணிட்டோம்னு சொன்னாக்கா நம்மளுக்கு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம முதல்ல ஒரு பாத்திரத்தில் நம்ம இந்த 3த்தையும் அடியில் போட்டுக்கணுங்க. ஒரு முருங்காய், ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு கேரட்டை அடியில் போட்டுட்டு அதுக்கப்புறமா அது மேலே கட் பண்ணி வச்சுருக்கேன் வாழைக்காய், புடலங்காய், அவரைக்காய், கொத்தவரங்காய், பூசணி பத்தை. இது எல்லாத்தையும் போட்டுட்ட பிறகு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கணும். இதெல்லாம் போட்டுட்ட பிறகு நம்ம 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஒரு மூடியை போட்டுட்டு அதை பாயில் பண்ணலாம். காயெல்லாம் வேகிறதுக்குள்ளே நம்ம சைட் பை சைடு வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு பாதி தேங்காயை இந்த மாதிரி பொடி பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு 3 பச்சை மிளகாய், 1/4 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு திக் பேஸ்ட் மாதிரி அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். பண்ணி வச்சுருக்க மாங்காவையும் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு போட்டுட்டு. அதோட 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், நல்லா வாசனையாக இருக்கிறதுக்காக தேங்காய் எண்ணெயை 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு மூடி போட்டு வச்சிடலாம். அந்த மாங்காய் கொஞ்சம் வேகணும். வெந்துருச்சுங்க. வெந்துட்ட பிறகு நம்ம கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை இலையை ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் தயிர் ஊற்றி 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் ஐயா மிக்சியில் அந்த பேஸ்ட்டு தேங்காய், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கையாலே தொடச்சி போட்டுருங்க, தண்ணியெல்லாம் எதுவும் தேவையில்லை. இப்போ தேங்காய் போட்டுட்ட தேங்காய் பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்ததை போட்டுட்ட பிறகு நம்ம சிம்மில் ஒரு 2 மினிட்ஸ் வச்சு மூடி போட்டு வச்சிடலாம். அதுக்கப்புறம் 2 மினிட்ஸ் கழிச்சு கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம 2 நிமிஷம் ஆகிடுச்சுங்க, கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தேங்க்யூ.